நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் மறுபடியுமாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் கடந்த 2 நாட்களும் நம்முடைய ஜெபத்திலே ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அதிகமாய் சுத்திகரிப்பு என்கிற ஒன்றை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஒப்பு கொடுத்தல், நம்மை தாழ்த்துவது, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களுடைய பாவம் வானபரியந்தம் எட்டிற்று. அவர்கள் மகா பெரிய கொடுமையான பாவிகளாய் அவர்கள் இருந்தார்கள். அப்போ அந்த பட்டணத்தை அழிப்பதற்காக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் கட்டளையிட்டு, அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக இன்னும் சில நாட்களுக்குள்ளாக நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை சொல்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து, இல்லை ஆண்டவரே நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் உபவாசம் இருந்து தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணாங்களாம். அப்போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த தேசத்திற்கு அனுப்புவேன் என்கிற தீங்குக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்குக்காய் அதை அவர்களுக்கு செய்யாமல் ஆண்டவர் அதை மன்னித்து கத்தறிவிட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செய்கிற நிறைய தவறுகளுக்கு தண்டனைகளெல்லாம் இருக்கும்போது, அவ்வளோதான், இது நம்ம செய்த தவறுக்காக இது இப்படி நடக்காது என்று சொல்லும்போது, இப்படி நம்மை தாழ்த்தும் போது, நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய அந்த அந்த கமிட்மெண்ட்டை பார்த்து நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால கண்டிப்பாக இந்த 7 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு மாற்றம் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டாகும். ஆமென். ஆண்டவர் அந்த அர்ப்பணிக்கிறத, அந்த தங்களை தாழ்த்துகிறத ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். நீங்கள் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஒரு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக நடந்து கொள்ளுவான். உடனே அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வரும். உடனே வேதம் சொல்லுகிறது, தன்னை அவன் முழுவதுமாக தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஆண்டவரே, கொடிய இடுக்கண்ணில் நான் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, அவருடைய இரக்கம் மகா பெரியது, மனுஷருடைய கையிலே விழாதிருப்பேனாக. அப்படி உடனே ஆண்டவருடைய சமூகத்திலே அவனை தாழ்த்தின உடனே ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்டை ஆண்டவர் குறைக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் நம்ம இல்லை, தப்பு பண்ணாதவங்க யார் இருக்காங்க, என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி அப்படின்னு நம்மை நாமே நிரூபிக்கிறதற்காகவோ, இல்லைன்னா இன்னொருத்தரை குற்றப்படுத்துகிறதற்காகவோ, இல்லை அவங்க தான் இப்படி செஞ்சாங்க அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன், என்னுடைய கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிறதற்காகவோ ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அவர்கள் பேரில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறதில்ல. ஆனால் யாரெல்லாம் தங்களுடைய அந்த தவறுகளை நினைத்து கர்த்தர் சமூகத்தில் நெருங்கி இல்லைன்னா ஒப்பு கொடுக்கறதுக்கு பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அதனால இந்த வருஷத்தினுடைய கடைசி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதுனுடைய காரணம் என்ன அப்படின்னா, நம்மை நிரூபிப்பதற்காக அல்ல. இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் செய்யலையா, நான் செஞ்சது தான் உங்களுக்கு ரொம்ப தப்பாக தெரிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு முன்பாக காண்பிக்கிறதுக்காக அல்ல. இல்லை அப்படின்னு சொன்னால் ஆதாம் ஏவாளை போல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அவன்தான் காரணம், அவன்தான் செஞ்சான், நான் இது எதையுமே செய்யலை அப்படின்னு இன்னொருத்தரை குற்றம் சாட்டுவதற்காக ஆண்டவர் நம்மை கொண்டு வரல. ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, நம்மை தாழ்த்துவதற்கு
நான் தான் ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை நம்முடைய தலையின் மேல கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபர்ஸ்ட் நாள் கண்களிலே பரிசுத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையினால நம்ம தியானிச்சோம். இரண்டாவது நாள் நம்முடைய சிந்தனையிலே நம்ம பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நம்ம தியானிச்சோம். நம்முடைய சரீரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அவயவங்களை வைத்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யணும்னு சத்துரு நினைக்கிறான். அதனால தான் அவன் நம்முடைய சரீரத்தையே பயன்படுத்துகிறான். நம்முடைய சரீரத்தை நம்ம குற்றமற்றதாய் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைக்கு இந்த மூன்றாவது நாளிலே நான் உங்களோடு கூட நமக்கு தேவையான மூன்றாவது அந்த பரிசுத்தத்தை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய கைகளிலே பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். எதில் ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாராமா? நம்முடைய கரங்களிலே பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறான், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கன்மலையாகிய கர்த்தர். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கன்மலையாகிய கர்த்தர். உலகத்தில் சிலர் பழமொழி சொல்லுவாங்க, கண்ணு பார்த்து கை வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே நம்ம அன்றாடம் செய்கிற எல்லா வேலைகளும் எதனுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னா, நம்ம கையை கொண்டு தான் நம்ம செய்ய முடியும். பாருங்க, நீங்க காலையில எழுந்த உடனே இந்த இரண்டு கைகள் இல்லாம ஏதாவது உங்களுக்கு செய்ய முடியுதான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். நம்ம சாப்பிட்றது நம்முடைய கையினால, நம்முடைய சரீரத்தை நம்ம கிளீன் பண்ணிக்கிறது நம்முடைய கையினால, நம்ம வண்டி ஓட்டுவது நம்முடைய கையினால. இந்த உலகத்திலே இருக்கிற 90% வேலையை நம்ம எதுலாம் செய்ய முடியும் அப்படின்னா, நம்முடைய கை இருந்தால் தான் செய்ய முடியும். அப்படின்னா நம்முடைய சரீரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல அவயவம் என்ன அப்படின்னா இந்த கை. சிலர் இந்த கைகளினாலே நிறைய மதிப்பிற்குரிய வேலைகளை செய்து பெரிய பெரிய அளவிலே பணங்களை சம்பாதிக்கிறார்கள். அதனால தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவர் என்னுடைய கையை சாதாரணமாக அல்ல, என்னுடைய கையை போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தர். ஆமென். ஆண்டவர் மோசையை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு பயப்படும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் கையை நீ மடியில போடு அப்படின்றாரு. உடனே அவன் மடியில போடுறான், அந்த கை குஷ்டனமா மாறுது. அதற்கு பிறகு திரும்ப வெளியில் எடுத்து, அப்போ அந்த ப்ராசஸ்ல தன்னுடைய கையை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் அப்படின்றத மோசே அறிந்திருந்தான். நான் நம்புறேன், நம்முடைய கைகளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் கர்த்தர் செய்வாராக. ஆமேன் சொல்லுங்கள். ஆனா இந்த கையை நம்ம சுத்தமாய் வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைக்கு முழுக்க முழுக்க எதுக்கு ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய கரங்களை நீர் என்ன படுத்துங்க அப்படின்னா பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என்னுடைய கை உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும். நான் ஒரு 3 காரியத்தை அப்படின்னா நம்முடைய கைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லிட்டு, அதற்கு பிறகு நம்முடைய கை எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றதையும் ஒரு 3 காரியத்தை உங்களோடு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு நம்முடைய கரங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன் சொல்லுங்கள். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
ஸ்தோத்திரம். ஆகாயின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க, நீங்க நிறைய வேலை செய்றீங்க, ஆனா சம்பாதித்து கொண்டு வந்திருக்கிறதை உங்களுடைய கையிலே எடுத்து பார்த்தால் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பொத்தலான பையிலே போடப்பட்டது போல் இருக்கிறது. அப்போ முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கை ஒரு பொத்தலான அப்படின்னா ஒரு ஓட்டையான கையாய் மாறிவிடக்கூடாது. இதற்காக நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார், செழிப்பை தருகிறார். ஆனா அவங்க கை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஓட்டையான கையா இருக்குது. ஆண்டவர் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. சிலருக்கு சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஒரு சமயம்தான் நமக்கு கிடைக்கும். அது ஒரு சில ஆண்டுகளா இருக்கலாம், அது ஒரு சில மாதங்களா இருக்கலாம், அது ஒரு சில பிசினஸா இருக்கலாம். ஆண்டவர் திடீரென்று நம்முடைய கைகளை நம்பி ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது நாளைக்கு வரும், அது அடுத்த மாசம் நமக்கு திரும்பவும் கிடைக்கும், அடுத்த வருஷம் நமக்கு திரும்பவும் கிடைக்கும். அப்போ தன்னுடைய கையில அப்பொழுது வருகிறதை அவங்க பத்திரப்படுத்தாம, இல்லைன்னா அவங்க அதை சரியா வச்சுக்காம, அதை நாலா பக்கமும் சிந்தி அப்படிதான் தனக்கு தன்னுடைய தேவைக்கு மிஞ்சி செலவு செய்து இன்னும் அதை பணமா பார்க்காம நிறைய பேர் தங்களுடைய கையிலே இருக்கிறதை செலவழித்து கொண்டே இருப்பார்கள். இது என்ன அப்படின்னு சொன்னா, ஓட்டையான கை. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய கையை ஓட்டையான கையாய் அல்ல, என்னுடைய கையை எப்படின்னா நீங்க என்னுடைய கையில கொடுக்கிற ஆசீர்வாதம் தங்குற அளவிற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்கள். இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப நீங்க ஞானமாய் ஜெபித்து கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். சிலருக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் கண்டிப்பா பாருங்களேன், ஒரு 10 நாள் தாண்டி அவங்கள்ட்ட மிச்சம் கேட்டா அவ்வளவுதான், அவங்கள்ட்ட கையில இருக்காது. 10 ரூபாய் கொடுத்தாலும் மிச்சம் இருக்காது, 1000 ரூபாய் கொடுத்தாலும் மிச்சம் இருக்காது, லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அவங்க கையில மிச்சம் இருக்காது. ஏன்னா அவங்க கையில வந்த உடனே நாளைக்கு நமக்கு கிடைச்சிரும், அடுத்த நாள் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னா ரொம்ப செலவாளிகளாகவே இருப்பார்கள். ஆனா இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒருவேளை என்னுடைய கை ஓட்டையான கையா இருக்குது, எதுவுமே எங்களுக்கு தங்கல, ஆசீர்வாதம் நிறைய வருது, செழிப்பு நிறைய வருது, ஆண்டவர் நிறைய உயர்வை எனக்கு கொடுக்கிறார், ஆனா நான் திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் நம்புறேன் உங்களுடைய கைகளை ஸ்திரப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார்.
ஆமென். அவரிடத்தில் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்ம சம்பாதிக்கிறதை நம்முடைய கையிலே நிலைப்படுத்துகிற கர்த்தராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, எனக்கு ஒரு கிருபை தாரும். என்னுடைய கைகளிலே, என்னுடைய வீட்டிலே, என்னுடைய பிள்ளை யாரோ ஒருத்தர் தன்னுடைய கையில கொடுக்கிறது எல்லாவற்றையும் செலவழித்து கொண்டே இருப்பார்களே, ஆனால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, தகப்பனே, இப்பொழுது எங்களுக்கு பத்திரப்படுத்தக்கூடிய எங்களுடைய கைகளிலே இருக்கிற பொத்தல்களை, ஓட்டைகளை ஆண்டவரே நீர் மறைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய தலையின் மேலே இருக்கட்டும், எங்களுடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் இருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். தகப்பனே, இப்பொழுது அந்த இரக்கத்தை எங்களுக்கு செய்ய போகிறதற்காக கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறவர். புதிய ஒரு ஆண்டுக்குள்ள நாங்கள் நுழைவதற்குள்ள எங்களுக்கு ஓட்டையான கையாய் அல்ல, பத்திரப்படுத்துகிற கையாய். ஸ்தோத்திரம். எங்களுடைய பணங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வசதிகள் பொத்தலான பையிலே போடுகிறது போல இருக்கக்கூடாது ஆண்டவரே. அது மருத்துவமனைக்கு போக வேண்டாம், அது வட்டிக்காரங்களிடத்தில் போக வேண்டாம், அது நாலா பக்கமும் செலவு செய்யப்பட வேண்டாம். சொல்லுங்க ஆமென். எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்களுடைய கைகளை கர்த்தர் ஆமென், எங்களுடைய கைகளை பத்திரப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவதற்கு பணத்தை கொடுக்கும் போது கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க பணத்தை கொடுத்ததோட விட்டுறக்கூடாது, அதனுடைய மிச்சம் இருக்கா அப்படின்றத கண்டிப்பா நீங்க கேட்கணும். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்ப வேண்டுமென்றாலும் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு பசிச்சுன்னா இன்னைக்கு சாப்பாடை ஆண்டவர் கொடுக்க நல்லவர். அடுத்த நேரத்திற்கு பசிச்சுன்னா அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு வல்லமை உள்ள கர்த்தர். ஆனா 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு கர்த்தர் போஷித்துட்டு சீடர்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மீதமான துணிக்கைகளை எங்க சேர்க்க சொல்றாரு. அப்படியே ஆண்டவர் அந்த கூடைகளிலே அவர்கள் மீதமான துணிக்கைகளை 12 கூடை நிறைய அவர்கள் எடுத்தார்கள். அப்ப அந்த 12 பேருடைய கையிலையும் கர்த்தர் மிச்சத்தை கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்குது, இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போஷிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதுக்கு இடையில மிச்சத்தை நம்ம பொறுக்கி என்ன பண்ண போறோம், தூக்கி போடுறா. அடுத்த நிமிஷம் ஆண்டவரிடத்துல கேட்டா இனியும் வானத்தை திறந்து நமக்கு தரப்போறாரு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேஸ்ட் பண்ணாத. உங்களுடைய பிள்ளைகளுடைய கையிலே சிலர் அவங்களுக்கு ஒரு 8 ரூபாய் தேவைப்படுதுன்னு வைங்களேன். அப்போ 8 ரூபாய் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நிறைய பேருடைய கையில சில்லறை 8 ரூபாவா இருக்காது. நம்ம எத்தனை ரூபாவா கொடுப்போம் சொல்லுங்களேன்? ஒரு 10 ரூபாவா கையில கொடுப்போம். சிலர் 50 ரூபாவா கையில கொடுப்பாங்க. ஆனா அந்த பிள்ளை அந்த 8 ரூபாய் செலவு பண்ணிட்டு திரும்பி வந்துச்சுன்னு வைங்களேன், நிறைய பேர் அந்த 2 ரூபாவை என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்களேன்? நிறைய பேர் அந்த 2 ரூபாவை கேட்க மாட்டாங்க. அந்த 2 ரூபாவை என்னத்தை சொல்லி நம்ம கேட்கறது? அது 2 ரூபாவா ஏதாவது சாக்லேட் வாங்கி சாப்பிட்றோம். அப்போ நான் நம்புறேன், அந்த பிள்ளைக்கு கொண்டு போகிற பணத்தை மிச்சம் நம்ம கொண்டு வரோன்ற ஒரு உணர்வை ஒரு பெற்றோராகிய நீங்களே நீங்க கொடுக்கல அப்படின்னா வேற யாரு கொடுப்பா சொல்லுங்களேன்? 2 நாட்கள் பாஸ்டர்மா வெளியூர்ல ஊழியத்திற்காக போனாங்க. அப்போ அந்த 2 நாட்களும் அவர்களை பசங்க 2 பேரையுமே ஸ்கூலில் கேண்டீனில் சாப்பிட்றதுக்காக நான் சொல்லியிருந்தேன். அப்போ என் கையில் ஒரு நாளில் ஒருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு கேண்டீனில் சாப்பிட்றதுக்கு 50 ரூபாய். அப்போ 50 ரூபாய் என் கையில் சேஞ்ச் இல்லை, என் கையில் 100 ரூபாய் 100 ரூபாவாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால்,
இதான் உங்கள் கையில் 2 பேருடைய கையிலையும் 100 ரூபா கொடுத்துட்டேன். ஆனால் இந்த 100 ரூபா நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், இன்னைக்கு ஒரே நாளில் செலவு பண்ணுறதுக்கு இல்லை, இது எத்தனை நாள் செலவு பண்ணுறதுக்கு? 2 நாள் செலவு பண்ணுறதுக்கு. அப்போது மூத்தவன் என்ன பார்த்து கேட்டான், இல்லை நீங்கள் நினைக்கிறது மாதிரி 50 ரூபாவுக்கு பரோட்டா மட்டும்தான் வாங்க முடியும், ஒரு 60 ரூபாவாக இருந்தால் பிரியாணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னான். உடனே நான் என்ன சொன்னேன்னா, சரி ஓகே நீ பிரியாணி வாங்கிக்கோ, ஆனால் அந்த 40 ரூபாவை நாளைக்கு மிச்சம் வச்சு, இன்னைக்கு தான் பிரியாணி சாப்பிட்டேன்ல, நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நான் சொல்லி அனுப்பினேன். அப்போ அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பும்போது, சரி ஓகே உங்கள்கிட்ட காசு இருக்குல்ல அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து மூத்தவன் வந்து சொன்னான், இல்லை நேற்றுக்கு பிரியாணி சாப்பிட்டேன், இன்னைக்கு 40 ரூபா தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, சரி இன்னும் ஒரு 10 ரூபா கூட வச்சுக்கோ, நீ இப்போ இன்னைக்கு சாப்பிடு. அப்போ வந்து நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இது எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டியது நம்முடைய கடமை. 20 ரூபாவை கையில் கொடுத்து 20ஐயும் செலவு பண்ணு அப்படின்றத விட, இல்லை கொஞ்சம் மிச்சம் எடுத்துட்டு வா அப்படின்ற ஒரு உணர்வை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்காம, நான் நம்புகிறேன் உங்கள் பிள்ளைகள் நல்ல வழியிலே நடக்க முடியாது. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்களும் அப்படித்தான். எப்பவுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், பணம் நம்முடைய கையிலே இருக்கிறது என்கிறதற்காக எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா செலவழிச்சிடவே முடியாது. எப்பவுமே ஒரு சின்ன விஷயம், நீங்க எல்லாத்தையுமே செய்யுங்க, சாப்பிடுங்க, உங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க அதை வாங்கிக்கங்க. ஆனா ஒரு பக்கத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்கென்று ஒரு தேவை ஒன்று வரும்போது நீங்க யாரிடத்திலும் போய் நிற்காமல் உங்களுக்கென்று கையில பத்திரப்படுத்துறது மாதிரி ஒன்று நீங்க தரணும்னு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சிலர் உடனே வந்து இந்த வசனத்தை கொண்டு வருவாங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் சொல்லுங்க அது கர்த்தருடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த வசனத்தை இதுல கொண்டு வந்து நீங்க சேர்க்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தப்பு பண்றாங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கறது எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு, ஒருவேளை நாளைக்கும் சேர்த்து இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கர்த்தர் கொடுக்கும் போது அந்த மன்னாவை வந்து அடுத்த நாளைக்குள்ளதையும் சேர்த்து சில நாட்கள்ல கொடுத்தாரு. ஓய்வு நாளைக்குள்ளதை சேர்த்து கர்த்தர் ஒரு நாளைக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா, அடுத்த நாள் நீ வேலை செய்ய முடியாது, அடுத்த நாள் நீ வந்து ஆராதிக்கு தான் செய்யணும், அப்போ உனக்கு அடுத்த நாளைக்கு உள்ளதையும் இந்த நாளிலே ஆண்டவர் வந்து தந்திருக்கிறார். சிலருக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு மட்டுமல்ல, நீங்கள் நாளைக்கும் நீங்கள் செய்வதற்காக கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். இதுவரையிலும் உங்க வாழ்க்கையில அப்படி பண்ண முடியாம இருக்கலாம். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் 1 ரூபாய் வந்தா எனக்கு 5 ரூபாய் செலவு இருக்குது, எனக்கு நிறைய செலவு இருக்குது, என் கையில ஒண்ணு கூட தங்க மாட்டேங்குது. ஆனா நான் நம்புறேன், நீங்க ஜெபம் பண்ணுவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாய் தருவார். ஆண்டவரால முடியும். ஆமென். ஆமென். நம்ம அவருடைய நாமத்திற்காக எதை கேட்டாலும் அதை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தை ஆண்டவர் கட்ட வேண்டாம் என்று சொன்ன உடனே, சரி நான் இனி கட்ட மாட்டேன், எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் அப்படியே செலவு பண்றேன் அப்படின்னு நினைக்கல. என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அடுத்து தன்னுடைய மகனாகிய சாலோமன் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு சகலவற்றையும் அவர் என்ன பண்ணினாராமா, சவதரித்து வைத்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை அதை சவதரித்து வைக்கணும் அப்படின்றத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நீங்க இதற்காக ஆசைப்படாம, நீங்க ஜெபம் பண்ணாம, உங்களுடைய வறுமை ஒரு காலத்திலும் தீரவே தீராது. நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். சிலருடைய கேரக்டர் வந்து எப்படி இருக்கு தெரியுமா, அவ்வளவு வந்து ஒரு என்ன கேரக்டர் தெரியுமா, கையில கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், எதையுமே அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் நாளைக்கு இன்னொருத்தருக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அது எந்த விதத்தில்? அப்ப அந்த உணர்வே வராதா?
நம்ம வந்து அப்படி நம்ம இன்னொருத்தருக்கு முன்னாடி போய் நிற்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்காதா? அது எத்தனையோ புத்தி சொன்னாலும் இல்லை, என்னுடைய கேரக்டர் இதுதான், என்னுடைய இதுதான், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு மட்டுமல்ல, அது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்ன கொண்டு வரும் அப்படின்னா சில நேரத்தில் பாதிப்பை கொண்டு வரும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நீங்கள் வந்து வேதம் சொல்லுது, இந்த 10 கன்னிகைகளை குறித்து வேதம் சொல்லுது. இந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். இப்போ அந்த சம்பவத்தை எடுங்களேன், அது ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த 10 கன்னிகைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது எடுத்துறீங்களா? 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவைகள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இருக்குது, வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அடுத்த வசனம், புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார். அதுக்கு முன்னாடி வசனத்தை அந்த 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். ஹலோ, நல்லா கவனிங்க. இங்கே இந்த 10 பேரும் ஆயத்தப்படும் போது அவங்களுக்கு என்ன இருந்துச்சு சொல்லுங்க, கேட்கல. இது ஒரு பாட்டில் இருக்குன்னு வைங்களேன். அந்த பாட்டிலில் ஒரு திரியை உள்ள போட்டு அதில் எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து விளக்கு பற்ற வைப்போம். கவனிங்க, நீங்கள் வந்து ஒரு ரொம்ப கிராமத்தில் இருந்தவங்க, ஒருவேளை லைட்டு வராதவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மண்ணெண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை வந்து நம்ம நிறைய பேர் வைப்போம். ஆனால் இந்த விளக்கு எல்லாமே ஒரு 10 விளக்காவது இருக்கும். சில வீடுகளில் வந்து கரண்ட் இல்லாத வீடுகளில் ஒரு 10 விளக்காவது வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 10 விளக்கையும் ஒரு 9 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த விளக்கெல்லாம் ஊதி என்ன பண்ணிடுவாங்க, அணைச்சிருவாங்க. ஆனால் ஒரே ஒரு விளக்கை மட்டும் வெளிச்சத்திற்காக எங்கேயாவது ஒரு இடத்துல வைப்பாங்க. நான் நல்லா கவனிச்சுக்குங்க, எல்லா விளக்குக்கும் அடுத்த நாள் எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க. ஆனால் எந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க தெரியுமா? அந்த ராத்திரி பகலா எரிஞ்சிச்சு இல்லை, அந்த விளக்க அணைக்காம வச்சிருக்கிறதுனால அந்த விளக்கினுடைய எண்ணெய் என்ன போச்சு, தீர்ந்து போயிடுச்சு. அதனால அடுத்த நாள் அதற்கு எண்ணெய் ஊற்றுவாங்க. இப்போ இந்த 10 பேருடைய தீவட்டிகளிலையும் எண்ணெய் இருந்துச்சு. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த 5 பேர் மட்டும் தேவைக்கு மட்டும் விளக்க மனுஷகுமாரனுக்காக அவங்க காத்திருக்காங்க. இன்னும் மனுஷகுமாரன் வரல, அதனால மனுஷகுமாரன் வரட்டும் பார்த்துக்கலாம், தேவை வரட்டும் பார்த்துக்கலாம், பிரச்சனை வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாம அவங்க தேவைக்காக மட்டும் ஆன் பண்ணிட்டு திரும்பி என்ன பண்ணிட்டாங்க, பத்திரமா அணைச்சு வச்சிருந்தாங்க. அவர்களுடைய தீவட்டியில எல்லாம் என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு. ஆனா நான் அப்படி நினைக்கிறேன், இவங்க 5 பேர் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா, ஆன் பண்ணவங்க அணைக்கிறதுக்கு அவங்க எல்லாரும் விளக்க அணைச்சிட்டு வரும்போது இவங்க என்ன சொல்லி திட்டிருப்பாங்க தெரியுமா, எடா கஞ்ச பேசினாரீங்களா. நம்ம நிறைய பேர் திட்டுவோமே, இப்படி இந்த நேரத்துக்கு கஞ்சத்தனை பட்டுட்டு நீங்க இந்த மாதிரி விளக்க வச்சிருக்கிறீங்க, இது நியாயமா இருக்கா? நீ வா என்னுடைய விளக்குல கொஞ்ச நேரம் உட்காரு
அப்போ இவங்க ரொம்ப தாராளம், இவங்க ரொம்ப நிறைய பேருக்கு கொடுக்குறவங்க. ஆனா இப்ப தேவைன்னு ஒண்ணு வருது. இப்ப மனுஷகுமாரன் வந்துட்டாரு. இப்போ வரும்போது அவங்களுக்கு என்ன இருக்குது, இவங்களுக்கு என்ன இல்லை. இவங்க போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் உங்களுக்கு தர முடியாது, ஏன்னா 2 பேருக்கும் பத்தாம போயிடும்ல, அதனால நீங்க விற்கிறவங்களிடத்துல போய் வாங்கி கொள்ளுங்க. நான் நம்புறேன் இந்த நிலைமை இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒருத்தருக்கு கூட உங்களுக்கு வரக்கூடாது. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நான் சொல்றேன், தம்பி தங்கச்சிக்காக நான் சொல்றேன், நீ எப்போ எங்க நீ போனாலும் செலவு பண்ண போற இடத்துல நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. நீ கண்டிப்பா எப்படி தான் வரணும் தெரியுமா? மிச்சத்தோட தான் வரணும், மிச்சத்தோட தான் வரணும். எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு இருந்துடவே கூடாது. ஆண்டவர் சோம்பேறியை பார்த்து ஒன்று சொல்றாரு, நல்லா நினச்சிக்கோங்க. நம்ம நாளைக்காக நம்முடைய தேவைக்காக சேர்த்து வைக்கிறத தப்புன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு நம்ம சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதிகமாய் அப்படின்னா கர்த்தரையே நம்பாத அளவுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறத கர்த்தர் விரும்பல. ஆனா சோம்பேறியை பார்த்து சொல்றாரு, எறும்பினிடத்தில் போய் நீ கற்றுக்கோ. எதை கற்றுக்கோ சொல்றாரு? சுறுசுறுப்பை மட்டும் இல்ல, அது என்ன பண்ணுதாமா? கேட்கல, பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, அது சேர்த்து வைக்கிறது என்கிறதை கர்த்தர் எறும்பினிடத்துல கற்றுக்கொள்ள சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு உனக்கு இந்த காலம் இருக்குது, இந்த காலத்துல உனக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும். ஆனா ஒரு காலத்துல நீ சாப்பாட்டுக்காக வெளியே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அந்த காலத்திற்கு உனக்கு தேவைப்படுவதற்கு அந்த எறும்பு சேர்த்து வைக்குதுன்னு ஆண்டவர் சொல்லி தர்றாரு. அப்போ நீங்க ரொம்ப ஜெபிக்கணும், என்னுடைய கை என்ன கையா மாறிடக்கூடாதுன்னா, என்னுடைய கை ஆண்டவரே பொத்தலான பையாய் என்னுடைய கை மாறவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இன்னொரு விஷயம் கூட அப்படியே முழங்கால் படிக்கிட்டு இந்த ஜெபத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் சொல்லுங்க முழு பலத்தோடு கூட. அப்பா, என்னுடைய பிள்ளை அப்படி இருக்கிறான். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு மகன் அப்படி இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய கணவனார் அப்படி இருக்கலாம். எல்லாவற்றையும் சம்பாதித்த எல்லாவற்றையும் செலவழிக்கிறதே அவருடைய வேலையா இருக்கலாம். உன்னுடைய பிள்ளை அப்படி இருக்கலாம். ஆனா அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். புதிய வருஷத்துல கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை தருவீராக சொல்லுங்க முழு பலத்தோடு. ஆண்டவரே, என்னுடைய கரங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என்னுடைய கைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், இப்பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. என்னுடைய கைகளிலே இருக்கிற எல்லா பொத்தல்களும் மாறுவதாக ஆண்டவரே சொல்லுங்க. என்னுடைய கைகளிலே இருக்கிற பொத்தல்கள் மாறுவதாக ஆண்டவரே. என்னுடைய கைகளிலே நான் சம்பாதிக்கிற பணம் தங்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளையினுடைய கைகளிலே சம்பாதிக்கிற பணம் தங்கட்டும் ஆண்டவரே. இனி விரயமாக கூடாது, இனி ஏமாத்தி யாரும் பறிச்சுக்க கூடாது, இனி நான் அதை இழந்துட கூடாது ஆண்டவரே. நான் அதை பத்திரப்படுத்துவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தரதை கேட்கட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, வருகிற ஆண்டு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீ தர வேண்டும். இந்த ஜெபத்தோடு கூட, இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தோடு கூட அந்த சாப வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அது மாறட்டும், மாறட்டும். ஹல்லேலூயா. என் கைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என் கரங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என் கரங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர்.
ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கவனிங்க. சாலோமோன் சம்பாதிச்சது போல இந்த உலகத்துல வேற யாரும் என்ன பண்ணல சொல்லுங்க. அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். ஆனா அந்நிய பெண்களை எல்லாம் நிறைய அவன் நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணி அந்த தன்னுடைய வீட்டில் ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி சாப்பிட்டாங்க. அவன் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டான். அந்த சாப்பாடு கொடுத்ததெல்லாம் தப்பில்லை, அவனுக்கு நிறைய வந்துச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட அதிகமாக வந்துச்சு. ஆனால் அவனுடைய ராஜ்யபாரத்தினுடைய கடைசியில் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அவனுடைய ராஜ்யத்தை ரன் பண்ண முடியாம, அவனுடைய அரசாங்கத்தை அவனால நடத்த முடியாம, ஜனங்களிடத்துல வரி நிறைய சுமத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்போ சிலருக்கு நல்லா நினைச்சுக்கோங்க, எனக்கு வராததுனால நான் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன்னு சிலர் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, சிலருக்கு எவ்வளவு வந்தாலும் அவங்க முடிவில் என்னதான் சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அது யாருன்னா அதிகமான செலவாளிகளாக இருக்கிறவர்கள். அப்போ நம்முடைய கைகள் சிலர் நீங்கள் கண்டிப்பாக தீமைக்கு செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுடைய அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அடித்த புயல்கள், உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோதான். இந்த ஒரு வருஷம் முழுக்க சேர்த்து வச்சது ஒரு நோயில், இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட்டில், இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் எல்லாத்தையும் வாரி கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய கையில் ஆசீர்வாதம் தங்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, தங்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், உங்கள் கையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுப்பார், ஆண்டவர் பிளஸ் பண்ணி தருவார். இனி இதற்கு பிறகு நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் கையில் வருகிறதையும் கர்த்தர் அந்நியர்கள் பறிக்காதபடி கர்த்தர் தங்க வைப்பாராக, தங்க வைப்பாராக. ஆமென்.